கிட்டத்தட்ட 100 வருஷம் வாழ்ந்த ஒருத்தர், அவரை பார்த்த கோடிக்கணக்கான மக்கள் அவரை வெறும் மனிதர்னு சொல்லல, அதுக்கும் மேலென்ன போச்சுனாங்க. அவரை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். மக்கள் அவருக்கு கொடுத்த பட்டப்பேர் தான் இது, நடமாடும் தெய்வம். ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அவரோட வாழ்க்கையை பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். ஏன் பக்தர்கள் அவருக்கு இப்படி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பட்டத்தை கொடுத்தாங்க, வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அவரோட வாழ்க்கை காலத்தை பாருங்க. 100 வருஷம். அவர் வாழ்ந்த அந்த ஒரு நூற்றாண்டுல இந்தியாவிலையும் உலகத்திலையும் எவ்வளவோ பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. காலனி ஆதிக்கத்திலிருந்து நவீன காலம் வரைக்கும் எல்லாம் மாறிடுச்சு. ஆனா இந்த எல்லா மாற்றங்களுக்கும் நடுவுல அவர் மட்டும் ஒரு நிலையான ஆன்மீக சக்தியா இருந்திருக்காரு. சரி, அவரோட பயணம் எப்படி ஆரம்பிச்சுது? இது அவர் தேர்ந்தெடுத்த பாதை கிடையாது. ஒரு சின்ன பையனா இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அவரோட வாழ்க்கையே திசை மாத்தி போட்டுடுச்சு. ஒரு ஞானி ஆகுறதுக்கு முன்னாடி சுவாமிநாதன் ஒரு பிரமாதமான ஸ்டூடெண்ட். யோசிச்சு பாருங்க, திண்டிவனத்துல படிச்ச ஒரு பையன் ஸ்கூல்ல பைபிள் மனப்பாட போட்டியில ஜெயிக்கிறான், ஷேக்ஸ்பியர் நாடகத்துல நடிக்கலாம். டீச்சர்ஸ் எல்லாம் அவனோட அறிவை பார்த்து அசந்து போயிருக்காங்க. பார்க்க ஒரு சாதாரண சுறுசுறுப்பான பையன்தான். ஆன்மீக பாதைக்கு போவாருன்னு அப்போ யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அவருக்கு வயசு வெறும் 13. அப்போ நடந்த ஒரு குடும்ப சோகம் அவரோட வாழ்க்கைய முழுசா புரட்டி போட்டுடுச்சு. அதாவது சங்கராச்சாரியார் பதவிக்கு அடுத்ததா வரவேண்டிய அவரோட உறவினர் திடீர்னு இறந்து போயிட்டாரு. அதனால அந்த இளம் வயசுலயே ஹிந்து மதத்தோட மிக முக்கியமான பீடங்கள்ல ஒன்னான காஞ்சி காமகோடி பீடத்தோட 68வது சங்கராச்சாரியாரா சுவாமிநாதன் பொறுப்பேத்துக்கிட்டாரு. இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய பொறுப்பு. ஆனா அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்ட கொஞ்ச நாள்லயே எல்லாரையும் ஆச்சரியப்படுத்த ஆரம்பிச்சாரு. அவரோட அபாரமான அறிவு, ரொம்ப கஷ்டமான விஷயத்த கூட ரொம்ப சுலபமா புரிய வைக்கிற திறமை, இது எல்லாத்தையும் அப்பவே காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட அறிவுக்கூர்மை பத்தி சொல்லணும்னா அது ஒரு பெரிய கதை. 1 2 இல்ல 18 மொழிகள்ல சரளமா பேசுவாரு. போட்டோகிராஃபிக் மெமரின்னு சொல்வாங்களே, அந்த மாதிரி. ஏன் ஒரே நேரத்துல 100 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிற ஒரு சதாவதானியே விவாதத்துல ஜெயிச்சாருன்னா பாத்துக்கோங்க. ஆன்மீகம் மட்டும் இல்ல, அறிவியல், வானியல்னு எல்லாத்துலயும் அவருக்கு ஆழமான அறிவு இருந்துச்சு. அவர் எப்படி கஷ்டமான விஷயத்த சுலபமா ஆக்குவாருன்னு பார்க்கலாமா? இப்போ அத்வைதம், அதாவது கடவுள் பல உருவத்துல இருந்தாலும் அது எல்லாம் ஒண்ணுதாங்கிற தத்துவம். இத விளக்க அவர் ஒரு சிம்பிள் உதாரணம் சொன்னாரு. சர்க்கரை எடுத்துக்கங்க, அதுல இருந்து லட்டு, மைசூர்பாகு, ஜிலேபின்னு பல இனிப்பு செய்யலாம். ஆனா எல்லாத்துலயும் இருக்கிற அடிப்படை சுவை என்ன? இனிப்பு. அதே மாதிரிதான் தெய்வத்தோட வடிவங்கள் வேற வேறையா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சக்தி ஒண்ணுதான்னு ரொம்ப அழகா புரிய வச்சாரு. சரி, அவரோட புகழ் வெறும் அறிவோட மட்டும் நின்னுடல, அதுக்கும் மேல போச்சு. அவரோட பக்தர்கள் சொன்ன பல சம்பவங்கள் நம்ம சாதாரண அறிவுக்கு எட்டாத அற்புதங்கள்னு சொல்லப்படுற விஷயங்களா இருந்துச்சு. இதுல ரொம்ப பிரபலமான ஒரு சம்பவம் இருக்கு. ரவி பாகவதர்னு ஒரு பக்தர். அவரை மட்டும் தனியா ஒரு ரூமுக்குள்ள வர சொல்லிருக்காரு மகாபெரிவா. ரவி பாகவதர் சொல்றபடி அந்த ரூமுக்குள்ள அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பெரியவாவோட உருவம் மெதுவா மாற ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல சிவனா காட்சி கொடுத்திருக்காரு. அப்படியே அடுத்து காமாட்சி அம்மனா, அப்புறம் வேற வேற தெய்வங்களா உருமாறி காட்டியிருக்காரு. இது மூலமா எல்லா தெய்வ வடிவங்களும் ஒரே சக்தியிலிருந்து தான் வருதுங்கிற அந்த அத்வைத உண்மைய வார்த்தை இல்லாம நேரடியாவே உணர்த்தியிருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ப முடியாத குணப்படுத்துற சம்பவங்களும் நடந்திருக்கு. இங்க பாருங்க, ஒரு 5 வயசு பொண்ணுக்கு இதயத்துல ஓட்டை. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? ஆபத்தான சர்ஜரி பண்ணணும், உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாங்க. ஆனா பெரியாவகிட்ட கூட்டிட்டு வராங்க. அவர் என்ன பண்றாரு? ஒரு மாம்பழ துண்டை கொடுத்து சர்ஜரி தேவைப்படாதுன்னு சொல்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்தா அந்த ஓட்டை இருந்த இடமே தெரியல, முழுசா குணமாகி இருந்துச்சு. இப்படிப்பட்ட பெரிய பெரிய அற்புதங்கள், தெய்வீக தரிசனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரோட தினசரி வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப எளிமையான கருணை, ஆழமான பணிவு, இதான் அவரோட அடையாளமா இருந்துச்சு. ஒரு துறவியோட வாழ்க்கைனா இதுதான். 20 வருஷத்துக்கு மேல இந்தியா முழுக்க வெறும் கால்ல நடந்திருக்காரு. மனுஷங்க கிட்ட மட்டும் இல்ல, மிருகங்க கிட்டயும் அவருக்கு இருந்த கருணை அப்பாரமானது. கோவமா இருந்த யானைய ஒரே பார்வையில சாந்தப்படுத்தினாருன்னு சொல்வாங்க. ஒரு முறை ரொம்ப ஆக்ரோஷமா இருந்த ஒரு நாய் கூட அவரோட பார்வையில அமைதியாகி மடத்திலேயே தங்கிடுச்சு. அவரை பார்க்க பிரதமர் வந்தாலும் சரி, ஒரு ஏழை கிராமவாசி வந்தாலும் சரி, 2 பேரையும் ஒரே மாதிரி தான் நடத்துவாரு. நம்ம நாட்டுல செஞ்ச கதர் துணியை உடுத்துங்கன்னு சொல்லி சுதேசி இலக்கத்துக்கும் ஆதரவு கொடுத்திருக்காரு. ஆக அவரோட செல்வாக்குங்கிறது வெறும் ஏழைகள் கிட்டயோ இல்ல பக்தர்கள் கிட்டயோ மட்டும் நிக்கல, அது சமுதாயத்தோட எல்லா மட்டத்துக்கும் போய் சேர்ந்துச்சு. யார் யாரெல்லாம் அவரை பார்த்தாங்கன்னு பாருங்க.
ஆன்மீக தலைவர்கள்ல தலாய் லாமா, சத்யசாய் பாபா, அரசியல் தலைவர்கள்ல மகாத்மா காந்தி, இந்திரா காந்தி, வாஜ்பாய், பெரிய தொழிலதிபர்களான ஜே.ஆர்.டி. டாடா, பிர்லா குடும்பம், ஏன் எம்.எஸ். சுப்புலக்ஷ்மி, ரஜினிகாந்த் மாதிரி பெரிய கலைஞர்கள் வரைக்கும் எல்லாருமே அவரோட ஆலோசனையும் ஆசிர்வாதத்தையும் தேடி வந்திருக்காங்க. 1994ல தன்னோட 100வது வயசை நெருங்கும்போது அவர் மகா சமாதி அடைஞ்சார். ஆனா அவர் சொன்ன போதனைகள் மூலமா, அவரை பத்தின கதைகள் மூலமா, அவர் லட்சக்கணக்கான மக்கள் மேல ஏற்படுத்தின தாக்கம் மூலமா அவரோட ஞானமும் கருணையும் இன்னைக்கும் உயிரோட தான் இருக்கு. இது நம்ம எல்லாரையும் இந்த ஒரு கேள்வியோட சிந்திக்க வைக்குது.